தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தங்கத்தை அள்ளி கொடுக்கும் அதிசய எச்சினி. இந்த அதிசய எச்சினியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு அப்போ தான் நல்லா தெளிவாக புரியுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எச்சினி மட்டும் இருந்தால் போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு எச்சினி இது. இந்த எச்சினி வந்து தங்கத்துக்கு காவலாக நிற்கக்கூடிய ஒரு எச்சினி. தங்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு எச்சினியாக இவங்க விளங்குறாங்க. இந்த எச்சினி ஒன்று உங்களுக்கு வசியம் ஆயிடுச்சுன்னா, உங்கள் வாழ்க்கையில் தங்கம் தங்க மழை தாங்க. சரிங்களா? தங்கம் மழையாக கொட்டும். அப்போது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது, வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். நீங்கள் ஒரு ஹை லெவலுக்கு மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. நம்ம எல்லாருக்குமே தேவை. சரிங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா, பூஜிக்கிற முறை தான் இருக்குது. இதை வந்து எந்திரம் கிடையாது, வெறும் மந்திரத்தை சொல்லி உருவேற்றி அவங்கள வர வைக்கிற முறை தான். சரிங்களா? இது என்றைக்கு செய்யணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல நாள், ஒரு நல்ல நிறைஞ்ச அமாவாசை நாளாக இருக்கணும். அன்றைக்கி நம்ம இரவு 12 மணிக்கு மேலே தான் நீங்கள் வந்து பூஜையில் ஆரம்பிக்கணும். வீட்டுக்கு மாடி மேலே தான் செய்யணும், வீட்டுக்கு உள்ளே செய்யக்கூடாது. சரிங்களா? வீட்டுக்கு மாடி மேலே தான் செய்யணும். மாடி மேலே நீங்கள் செய்யும்போது கூட வந்து யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா தனியாக வந்து ஒரு ரூம் இருந்தாலும் சரி, மாடியில் வந்து தனியாக ஒரு ரூம் இருந்தாலும் அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு சுற்றி இருட்டாக இருக்கணும். ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் எரியணும். ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும்தான் இருக்கணும். படையல் போட்டிருக்கணும். வெத்தலை பாக்கு, பூ, பழம், பொரிகடலை, அவுள், அச்சு வெல்லம். பூ வந்து மல்லிகை பூவாக இருக்கணும். மல்லிகைப்பூ தவிர வேறு எந்த பூவும் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, மஞ்சள் பிள்ளையார் கண்டிப்பாக அங்கே பிடிச்சி வச்சுருக்கணும். அருகம்பில்லு, எருக்கம்பூ வச்சுருக்கணும். பிள்ளையார் துண்டு ஒன்று அங்கே இருக்கணும். இன்னொன்று, ஒரு பச்சை கலர் ஜாக்கெட்டு பிட்டு அங்கே இருக்கணும். அதில் அந்த ஜாக்கெட் பிட்டு மேலே ஒரு வெத்தலை பாக்கு, பழம், பூ, இந்த மல்லிகைப்பூ வச்சுட்டு நீங்கள் வீடு ஃபுல்லாக சாம்பிராணி அந்த ரூம் ஃபுல்லாக வந்து சாம்பிராணி புகை போடுங்க. வாசனை திரவியங்களை தெளித்து விடுங்க. சரிங்களா? இது எல்லாமே ரெடி பண்ணிக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த குங்குமம், மத்தர் இது மாதிரி செய்யலாம். சரிங்களா? இந்த மாதிரி இது ரொம்ப எளிமையான முறையில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இல்லை நான் கிராண்டாக செய்யணும், கலசம் வச்சு செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு கலசம் வச்சு செய்யுங்க. வாழை இலை வச்சு, வாழை இலை மேலே அந்த மஞ்சள் அரிசி கலந்து வச்சு, அதுக்கு மேலே கலசம் வச்சு அப்படியும் செய்யலாம். அப்படி கலசம் வச்சு செய்யாதுங்க, இந்த மாதிரியும் செய்யலாம். எனக்கு எதுவுமே இல்லை, வெறும் நான் விளக்கு படையல் வச்சு மட்டும் உருவேற்றுறனாலும் அப்படியும் சரி. சரிங்களா? உங்கள் விருப்பம் தான். நான் எளிய முறையில் தான் சொல்லிகிட்ருக்கேன். படையலெல்லாம் வச்சுருங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிங்க. செக் பண்ணிக்கின்னு விநாயகருக்கு முதல்ல ஒரு பூஜை போடணும். விநாயகருக்கு நீங்கள் பூஜை போடாமல் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. உங்கள் பூஜை நிறைவேறாது. அப்புறம் வந்து நான் பூஜை போட்டேன், எனக்கு நிறைவேறல, எனக்கு எந்த சக்தியும் வரல, எனக்கு எந்த ஒரு எச்சினியும் நான் கூப்பிட்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே குறை சொல்லக்கூடாது. அதனால் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, எச்சினியெல்லாம் வந்து ஒன்று ஒன்று கோபமாக இருக்கும். அது வரும்போது அதை சாந்தப்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே, எல்லா தெய்வங்களையும் சாந்தப்படுத்தக்கூடிய சக்தி விநாயகர் பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் முதல்ல விநாயகரை வணங்கிடுங்க. விநாயகர்கிட்ட வணங்கிட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம், கடவுளே, ஆண்டவா, விநாயகர் பெருமானே, இந்த மாதிரி வந்து நான் இந்த எச்சினியை வந்து நான் வசியம் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இவங்க வசியமாகி வரணும். சரிங்களா? எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். எந்த தடையும் இல்லாமல், எந்த தடங்களும் ஏற்படாமல் என்னுடைய பூஜை 48 நாட்களுக்கு கரெக்டாக நடந்து முடிக்கணும். என்னுடைய கவனம் திசை திரும்பாத, எனக்கு எந்த பிரச்சனைனாலும் மனசை ஒருநிலைப்படுத்தி நான் இந்த பூஜையில் நான் உட்காரணும். எனக்கு தடை ஏற்படாத நீ காவலாக இரு அப்படின்னு ஒரு விநாயகர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பூஜை நாட்களில் வந்து ஒரு சிலரால் செய்ய முடியாது. ஸோ ஒரு சிலர் வந்து ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பயந்துருவாங்க. பயப்படாதீங்க, தைரியமாக செய்யுங்க. ஒன்றும் பயம் இல்லை, உங்களை எதுவுமே இது செய்யாது. சரிங்களா? அப்படி பயமாக இருக்கிறவங்க உடல் கட்டு போட்டுன்னு செய்யுங்க. சரிங்களா? உடல் கட்டு நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருக்குறோம். அதை எப்படி செய்யணுன்றதை பார்த்து அந்த உடல் கட்டு தாயத்தை அணிஞ்சு போட்டுக்கங்க. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு கொரியர் பண்ணி விட்றேன். சரிங்களா? இந்த உடல் கட்டு தாயத்தை நீங்கள் போட்டுக்கின்னு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இன்னொன்று,
தீட்டுப்பாடுகள்னால் டெத்து, இந்த மாதிரி வயதுக்கு வந்த பெண் வீட்டில் போயிட்டு நம்ம சாப்பிட்றதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அனுஷ்ட ஆச்சாரங்களையும் கடைபிடித்து சுத்தபத்தமாக இருந்து நீங்கள் எந்த அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரங்களை உருவேற்றுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுடைய பூஜை வந்து பலிக்கும். சரிங்களா? இப்போது மந்திரத்தை பாருங்கள். ஓம் க்ளீம் சட சட சவ்வும் மவ்வும் ஹ்ரீயும் ஸ்வாஹா. இவ்வளோதாங்க. சிம்பிளாக இருக்குது மந்திரம். இல்லை எனக்கு எச்சினி மந்திரம் எனக்கு வந்து பெரிய மந்திரமாக இருக்கணும், நான் வந்து ரொம்ப கிராண்டாக படையல் வச்சு நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்டாலும் சரி, உங்களுக்கு எச்சினி மந்திரம் வேணும்னா நான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? இது ரொம்ப எளிமையான மந்திரம் தாங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் சித்தி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த எச்சினி உடனடியாக அந்த அம்மா வருவாங்க. இப்போ நீங்கள் மாடியில் உட்காந்து ஒரு இருட்டு அறையில் வந்து விளக்கு வச்சு இந்த படையலெல்லாம் போட்டு நம்ம பூஜையில் உட்காந்து செய்கிறன்னும் போது நீங்கள் ஒரு மல்லிகைப்பூ வச்சு 1008 முறை, காலையில் 1008, சாயங்காலம் 1008. காலையிலனா அதிகாலையில் செய்யணும், நைட்டுன்னா இரவு 12 மணிக்கு செய்யணும். சரிங்களா? மாலையில் செய்யக்கூடாது, 6 மணி 7 மணிக்கு செய்யக்கூடாது. இரவு 12 மணிக்கு மேலே தான் நீங்கள் அந்த பூஜையை செய்யணும். இந்த பூஜையை 48 நாட்கள் செய்யணும். காலையில் செய்கிறது மட்டும் பிரம்ம முகூர்த்தம் 4:30 to 6 இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சால் போதும். சரிங்களா? கவனம் தேவை. அந்த அம்மா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பூஜையை மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் சோதிப்பாங்க. சிலர் வந்து நம்மளை இவன் வணங்குறானா என்ன ஏதுன்றதை பற்றி நம்மளை சோதிப்பாங்க. அப்போ அந்த சோதனையெல்லாம் கடந்து தான் நம்ம சாதனை ஆக்க முடியும். அதனால் கஷ்டப்படணுங்க. கொஞ்சமாவது நீங்கள் அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாவது கஷ்டப்படுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி மனசை அமைதிப்படுத்தி எந்த பிரச்சனையும் இருக்கட்டுங்க, கடங்காரம் பிரச்சனை இருக்கட்டும், பொழுது வந்தால் கடங்காரம் வருவான், நம்ம பொழுது வந்தால் நம்ம மாமியாரை சண்டை போடும், பொழுது வந்தால் நம்ம வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, எந்த பிரச்சனைனா இருக்கட்டும், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கூட இருக்கட்டும். சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் அந்த பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, சரிங்களா, இந்த பூஜை நீங்கள் தொடர்ந்து நடத்திட்டு வரீங்களோ, உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த பூஜை நீங்கள் நான் ஒரே நாளில் வந்து நான் 2000 3000 முறை சொல்லுவேன். சரியா? அது இல்லாமல் நான் லட்சம் வாட்டி கூட சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1,00,000 வாட்டி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மந்திரத்தை 11 நாளிலே வந்து உங்களுக்கு காட்சி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அல்லது வந்து உங்களுடைய சோதனையை பொறுத்து 12 நாளோ இல்லை 28வது நாளோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நாளில் வந்து அந்த அம்மா விருப்பப்பட்டு உங்ககிட்ட நேரடி தரிசனம் கொடுக்கலாம், அல்லது வந்து கனவுல தரிசனம் கொடுக்கலாம், ஆசீர்வாதம் பண்ணலாம். அதனால் வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சித்தி பண்ணும்போதோ இந்த தெய்வத்தை வசியம் பண்ணும்போதோ மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் பயபக்தியாக உட்காந்து வசியம் பண்ணணும். கிழக்கு முகமாக பார்த்து தான் உட்காரணும். விளக்கு இருக்கணும். கீழே உட்காரும் போது வெறும் தரையில் உட்காராதீங்க. நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுடைய தரையில் இருக்கும். அது நம்மக்கிட்ட அந்த சக்தியை வரவிடாது. அதனால் கீழே ஒரு டவலோ இல்லை கோணி பையோ இல்லை ஏதாச்சும் ஒரு துண்டோ நீங்கள் வந்து போட்டுன்னு உட்காருங்க. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இது பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நான் பூஜை செய்கிறேன், இந்த மாதிரி நான் பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் வெளியில் சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளே தான் இருக்கணும். அந்த பூஜை செய்முறை வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்கணும். இந்த மந்திரத்தை முதல்ல ஃபஸ்ட்டு நல்லா இது சும்மா ஒரு லைன் மந்திரம் தாங்க. இதை விட இன்னும் பெரிய மந்திரம்லாம் இருக்குது. சரிங்களா? வேணுன்றவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க, நான் தரேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த மந்திரமே போதும். ரொம்ப எளிய முறை தான். இந்த அம்மாவை நீங்கள் வசியம் பண்ணிட்டீங்கன்னா தங்கத்துக்கும் உங்களுக்கு குறை இருக்காதுங்க. பெண்கள் வந்து இதை வந்து முக்கியமாக இதெல்லாம் பண்ணணும். இந்த எச்சினியை வந்து நீங்கள் பெண்களாகிய நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கழுத்தில் கழுத்து நிறைஞ்சு இருக்கும் அந்த தங்கம். சரிங்களா? கழுத்தில் வந்து நீங்கள் போடக்கூடிய தங்கமே இடம் இல்லை, இதுக்கப்புறம் போட முடியாது. கழுத்தில் வளையல், கம்பல் எல்லாத்துலேயுமே வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து தங்கம் நிறைஞ்சிருக்கும். பீரோ ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். இந்த அமாவாசை நீங்கள் வசியம் பண்ணிட்டீங்கன்னா பெண்கள் தான், எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த வந்து பெண்கள் தான் நிறைய பண்ணுவாங்க. சரிங்களா? பெண்கள் தான் இந்த பூஜையை வந்து நிறைய பேர் செய்வாங்க. என்கிட்ட கேட்டு செஞ்சுருக்கிறாங்க. செஞ்சிருந்து இன்றைக்கி அவங்க நல்ல நிலைமைக்கு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இது கேட்டாங்க, இது இந்த மந்திரத்தை நான் கொடுக்கும்போதே அவங்க கேட்டாங்க, சாமி இது வந்து இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களா, நீங்கள் பயன்படுத்தி பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க.
ஏம்மா எங்ககிட்ட இருக்குது, ஆயிரக்கணக்கான விஷயம் இருக்குது. அதில் நம்ம ஏதோ ஒன்று தான் பண்ண முடியும். இதை வச்சுன்னு இருந்தால் அந்த தெய்வத்துக்கு ஆகாது, அந்த தெய்வத்தை சித்தி பண்ணால் இந்த தெய்வத்துக்கு ஆகாது. அப்போது ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். எல்லாத்தையுமே ஆசைப்படக்கூடாது. சரிங்களா? அதனால் நீங்கள் இது வரைக்கும் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு நான் கொடுத்து விட்டேன். அவங்க தொடர்ந்து இதே மாதிரி ஃபுல் டைமும் இதிலே இறங்கிட்டாங்க பொழுது. 24 மணி நேரமும் மந்திரத்தை சொல்லி சொல்லி உட்காந்துட்டு இதே சொல்லிட்டு இருந்தாங்கிறாங்க. 11 நாளில் அவங்களுக்கு லாட்ரி சீட்டு அடிச்சுதா எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து 2 கோடி ரூபாய்க்கு எனக்கு லாட்ரி விழுந்துக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தங்கம் எனக்கு வீடை தேடி வந்திருக்குது. நான் இந்த பூஜை செய்வதான் எனக்கு தங்கம் வந்திருக்குது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விதத்தில் நிச்சயம் இந்த யட்சினி தேவி உங்களுக்கு வந்து வழிகாட்டுவா. அதனால் இனி வந்து நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க. கடன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு இதை செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இதை என்னால் செய்ய முடியல, எனக்கு வந்து இந்த யட்சினியை வந்து வசியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் வசியம் பண்ணி கொடுக்குறோங்க. சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வசியத்து பண்ணுறதுக்கு எங்களுக்கு பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 11 நாட்கள் அல்லது ஒரு 21 நாட்கள் ஆகும். அதனால் உங்களுக்கு சரின்னா ஒன்று நீங்கள் செய்யுங்க, இல்லைன்னா நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் பண்ணித்தரோம். இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட நீங்கள் சொல்கிறத விட எனக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அது இன்னும் நல்லது. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்களே செய்ய பாருங்கள். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பூஜை நாட்களில் அந்த ரூம் உள்ள யாரும் போகக்கூடாது. நீங்கள் மட்டும்தான் போகணும். அப்போ தேவையில்லாமல் அந்த ரூம் உள்ள போகக்கூடாது. அங்கே இருக்கிற படையில் உங்களை தவிர வேறு யாரும் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு தினமும் நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது விநாயகருக்கு சும்மா ஒரு 2 வத்தி காமிச்சு விநாயகர் ஸ்லோகம் வந்தால் விநாயகர் ஸ்லோகம் சொல்லுங்கள். இல்லைனா விநாயகர் ஸ்லோகம் நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருவேன், அதை பார்த்து பண்ணுங்கள். முடிச்சுட்டு இந்த யட்சினியை நீங்கள் இது பண்ணுங்கள். இந்த யட்சினியை வசியம் பண்ணால் உங்களுடைய, நான் அடித்து சொல்கிறேங்க, 100க்கு 100 உறுதியாக சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய சக்தி இந்த யட்சினிக்கு உண்டு. தங்கத்தை கொட்டி கொடுப்பாங்க. ஒரே விஷயம் நான் சொல்கிறது அவ்வளோதான். தங்கம் உங்களுக்கு வீடு ஃபுல்லாக தங்கமாக இருக்கும். சரிங்களா? வீடு ஃபுல்லாக தங்கமாகவே இருக்கும். நான் ஏன் இதை சொல்லிகிட்ருக்கேன்னா, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களால் 10 குடும்பங்கள் நல்லா இருக்கும், 10 பேர் நல்லா இருப்பாங்க. யாராச்சும் இதை பார்த்துட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் இந்த பூஜையை சக்ஸஸாக முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு குடும்பத்தினால இன்னும் 10 குடும்பம் நல்லாயிருக்கும். அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு உதவியாக இருங்க, உதவி செய்யுங்க. இல்லாத டைமில் உதவி செய்யாதீங்க. உங்களுக்கு அளவுக்கு மீறி இருக்குதுன்னும் போது கொஞ்சம் எடுத்து கொடுங்க. சரிங்களா? கடவுள் வந்து உங்களை நல்லா வச்சுன்னு இருப்பார். அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நம்மக்கிட்ட இருக்கிறது போயிடுது அப்படின்னு பயப்படாதீங்க. நல்லது செய்யுங்க, நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.